கொள்கை இல்லாத காரணத்தால் வந்த விளைவு. தமிழக வெற்றி கழகம் தவிப்பு. கூட்டம் நடத்தும் போது நாற்காலிகள் எல்லாம் காலியாக கிடந்ததால் மேடையில் இருந்த நபர் ஆங்காங்கே இருக்கும் நபர்கள் எல்லாம் நாற்காலியில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கதறக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கொள்கை இல்லாததால் வந்த விளைவு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கொள்கை இருந்திருந்தா கொள்கைக்காக கூடி இருக்கும் ஒரு கூட்டம். ஆனா விஜய் வந்தாருன்னா கூடுவாங்க. அதான் விஜயை பார்க்கறதுக்காக கூடுற கூட்டம். விஜய் இல்லாத ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்றால் தமிழக வெற்றி கழகம் நடத்துது அப்படின்னா அது வந்து கூட்டம் வரமாட்டேங்குது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கொள்கை இல்லை. கொள்கை இல்லாததால் வந்த விளைவு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கொள்கை இல்லாத கூட்டம் கடுமையான அவதூறுகளையும் ஆபாச பரப்புரைகளையும் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக தான் இந்த காணொலி. தம்பி சூர்யா வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். விசிலடிச்சான் குஞ்சுகளால் பல விஷயங்கள் பரப்பப்பட்டு வருது. எல்லாமே பழைய விஷயம்தான். காலங்காலமா இதே பொறி எதிக்கிறீங்களே, இன்னுமா நம்பத்து போகாம இருக்கு? போன காலத்துல திராவிடர்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்க, பெரியாரிஸ்டுகள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதே பொறி அல்ட்டு வந்து இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொறி என்னென்ன பொறினா, சீமான் வந்து பொய் பேசுறாரு, சீமான் வந்து ஏமாத்துறாரு, சீமான் வந்து திரள் நிதி வாங்குறாரு, சீமான் வந்து பிச்சை எடுக்கிறாரு, சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சரிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தலில் சீமான் காலி, இதோட முடிஞ்சது சீமானுடைய கெரியர், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து சீமான் கையெழுத்து போட்டு கொடுத்தால் வெளிநாடுகளில் தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைக்குதான். சீமான் பாத்தீங்களா கதையா விடுறாரு. சீமான் புலி கதை ஒன்றை சொல்லி இருக்கிறார். ஒரு ஜூவில் இருக்கும் புலி தமிழில் பேசினால்தான் அந்த புலிக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆதாரத்தோட பதில கொடுக்குறோம், தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு தான் வரோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வாயை மூடிக்கிறானுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த அவதூறுக்கு போயிடுறானுங்க. இப்படிதான் மக்களே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஆமக்கறி விஷயம். கருவாட்டு சாம்பாருக்கு ஆமக்கறி எவ்வளவோ பரவாயில்ல. இந்தியாவில் வேணா தடை செய்யப்பட்ட உணவாக இருக்கலாம் ஆமைக்கறி, இலங்கையில் அது ஒரு சாதாரண விஷயம். இது கூட தெரியாத தற்கொலை கூட்டம். கொள்கை இல்லை, கூமுட்டை. நீ நாய்க்கறி சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன், சீம்ப. ஆனா நாகாலாந்துக்காரவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அந்த உணவை நம்ம மதிக்கணும். அவங்க சாப்பிட்றாங்க. பள்ளி சாப்பிடுவியா? பூரா சாப்பிடுவியா? கரப்பாம்பூச்சி சாப்பிடுவியா? சீனாவில் சாப்பிடுவாங்க, பாம்பு சாப்பிடுவாங்க. நம்ம எதையெல்லாம் வெறுத்து ஒதுக்குறோமோ அந்த உணவுகள் எல்லாம் வேற வேற மாநிலங்களில் வேற வேற நாடுகளில் மக்களால் விரும்பி சாப்பிடப்படுது. இது கூட தெரியாத விசிலடிச்சா குஞ்சுகளா நீங்க இருந்துட கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் மேடையில சொன்னாரு. மற்றவங்கள மாதிரி நம்மளை பார்த்தோம் விசிலடிச்சா குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாது. 4 விஷயத்த கத்துக்கங்க, நல்லா பேசுங்க, நல்லா படிங்க. சும்மா விசில் அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் ஆசைப்படாதீங்க. கொள்கைகளை உள்வாங்குங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள். தமிழ் தேசியமும் என்னன்னு தெரியாது, திராவிடமும் என்னன்னு தெரியாது. இது கொள்கை இல்ல, கூமுட்டை. இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்ல குடியுரிமை வழங்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும். அண்ணன் சீமான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவர் வேண்டுமானாலும் கையெழுத்து போட்டு கடிதம் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா பிரான்சில் குடியுரிமை வழங்கப்படுது. அவங்களுக்கு தேவை ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன். இவங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு, நம்பி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய கான்செப்ட். அண்ணன் திருமா அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். நாளைக்கே விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆகி நான் ஆகல, ஓட் பர்சன்டேஜ் ப்ரூஃப் பண்ணல, அவரு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். ஐயா ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், கொள்கைகளை உள்வாங்கணும். இப்படிலாம் இருக்கு அந்த நாட்டுல. வந்து ஏன் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க? அவங்க ஜனத்தொகை கம்மியா இருக்கு, அதனால அவங்க கொடுக்குறாங்க. இந்த அதுக்கு ஒரு ஆதாரத்துக்காக, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக, இவங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க கடிதம் எழுதி அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க. குடியுரிமை வழங்கப்படுது. இது கூட தெரியாத விசில் மட்டும் அடிச்சா போதாது. அதைத்தான் விஜய் சொல்றாரு, மற்றவங்கள மாதிரி நம்மளை பார்த்து விசில் அடிச்சா குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் கொள்கைகளை உள்வாங்குங்க, கொஞ்சம் படிங்க, 4 விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. சும்மா அவதூறு ஆபாச அரசியல், இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, அல்லு சில்லு இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம்
பில்லும்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதே வேலையத்தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது கண்ணாடி சார். இது கொள்கை இல்ல. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உண்மையாவே இந்த தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த கூட்டத்தை பார்த்து என்னப்பா நாற்காலி எல்லாம் காலியா கிடக்கு, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கூட்டமா அப்படின்னு தான் நினைச்சேன். அவங்க கட்சி கூட்டம் தான் அப்படி நாற்காலிலாம் காலியா கிடக்கும். அதுக்கப்புறம் தான் சுத்தி இருக்கக்கூடிய பதாகைகளை பார்க்கும்போது தெரியுது தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டம் என்று. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்திய இந்த கூட்டத்தில் கூட்டம் இல்லாததை பார்த்து அதிர்ந்து போன இளைஞர்களில் நானும் ஒருவன். ஏன் தெரியுமா? என்னப்பா விஜய் வந்தா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்றீங்க, விஜய் இல்லாத தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துல யாருமே ஒண்ணு சேர மாட்டேங்கிறீங்களே. அப்ப விஜயை பார்ப்பதற்காகவும் விஜய் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காகவும் தான் நீங்க கூடுறீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குலாம் விஜய் அவர்களால வர முடியாது. அப்ப கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நடத்தணும். அப்ப அவங்க கூட போய் சேர்ந்து போய் நிக்கணும்ல, நிக்க மாட்டாங்க. இவங்க செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் வருவாங்க. போராடுறதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. அப்படியாப்பட்ட கூட்டம் தான் தமிழக வெற்றி கழக கூட்டம் என்பதை எல்லாருக்குமே தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு விடுதலை பாகம் 2 ட்ரெய்லர்ல சொன்னது இப்பதான் புரியுது. முன்னேற்றத்துக்கு எந்த காலத்திலயும் இந்த கூட்டம் வழிவகுக்காது. மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதுவே ஆடியோ லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு போய் கலந்துப்பாங்க. அதான் உண்மை. வாங்க டான்ஸ், அங்க ஏஆர் ரஹ்மான் அங்க இது நடத்துறாரு, வாங்க போலாம், கூட்டம் கூட்டமா போலாம். வாங்க அங்க மக்கள் பரம்பூர்ல போராடிட்டு இருக்காங்க, வேணாம் நாங்களாம் வரல, வேற வேலை வெட்டி இல்லை எங்களுக்கு, வாங்க அங்க இதுல விமான சாகசம் நடத்துறாங்க கடற்கரையில, வாங்க போலாம் வாங்க எல்லாரும் போலாம். அங்க வீடுகளை இடிக்கிறாங்க வேலைச்சேரியில, வாங்க போலாம். நாங்க எதுக்கு வரணும்? அவங்க வீடு தானே அடிக்கிறாங்க, வேற வேலை வெட்டி இல்ல, வேலையை பாருங்க. போராட்டங்க நம்ம போய் போராடுறதுனால ஏதாவது நடக்க போதா? இல்ல கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கூப்பிடுறது, போராட வாங்கன்னு மக்களை அழைக்கிறதான வரமாட்டாங்க. வாங்க ஆடியோ லான்ச் வாங்க. கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத தலைவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தால் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு நல்லதும் நடக்காது. மக்களுக்கு நாங்க நல்லது பண்ண வரோம். என்ன பண்ணுவீங்க? மலைகளை உடைப்பீங்களா, உடைக்க மாட்டீங்களா, பாதுகாப்பீங்களா? மலைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்வது திராவிட சித்தாந்தம். இல்ல உடைக்க கூடாது, அடுத்த தலைமுறைக்கு அப்படியே அதை வச்சுட்டு போகணும்னு சொல்றது தமிழ் தேசியம். எது உங்களுடைய நிலைப்பாடு? சில வரிகளை சொல்லுவாரு, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. ஒரு பக்கம் ஒரு கோலா கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணியை உறிஞ்சிறான். அப்படி உறிஞ்சிட்டா எப்படி விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு படத்துல கேட்கிறாரு. அவர் தமிழ் தேசிய விஜய். அடுத்து திராவிட விஜய் என்ன பண்றாருன்னா, கோக் மினி 5 ரூபா தான், வாங்கி குடிங்க, என்ஜாய் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு விளம்பரம் பண்றாரு. இதுதான் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உண்டான வித்தியாசம். அவங்க 2 கண்ணுன்னு சொன்னதுக்கு விளக்கம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், ஓட்டை பிரிப்பதற்காக மட்டும்தான் விஜய் உள்ளே வந்திருக்கிறார், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. அது யாரால் இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். கமல் இருக்காரு, 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டாரு, 4% வாக்குகளை வாங்கினாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? கூட்டணி போயிட்டாரு. 21ல கமலை போல 24ல் 26ல் விஜய். அவ்வளவுதான். இது எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நாங்க தனித்து போட்டி என்று விஜய் அவர்கள் அவர் வாயிலும் சொல்லவே இல்லை. நம்ம கூடயே யாராவது வரலாம் இல்லையா, நம்ம கொள்கையை ஏத்துக்கிட்டு வரலாம் இல்லையா, அவங்களை அரவணைக்கிறது நம்ம கடமை இல்லையா, எல்லாரையும் நமக்கு அரவணைச்சு தானே பழக்கம் அப்படின்னு சொல்றாரு. தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லலை. அவர் ஏன் சொன்னார்னா, எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்னு வருவாங்கங்கிற நம்பிக்கையில சொன்னாரு. யார சொன்னாருன்னா, அண்ணன் திருமாவை கூட சொல்லியிருக்கலாம், அதிகாரத்துல பங்கு அப்படி அப்படின்னா. அண்ணன் திருமாவருக்கெல்லாம் வர முடியாத வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த கவலையில விஜய் அவர்கள் இருக்காரு. கொள்கை இல்லை என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போகும். ஆனா கொள்கையோட இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு தான் வருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நாம் தமிழர் கட்சி. எந்த தேர்தலிலும் பின்னடைவை சந்திக்கவே இல்லை. 2026லும் அதே நம்பிக்கையோடு பாய்ச்சலோடு நாங்க போவோம். 26ல நிச்சயமா அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடுற தொகுதியில அண்ணன் சீமான் வெற்றி பெறுவார், சட்டமன்றத்துக்கு போறாரு. போய் கேள்வி கேட்கணும். மக்கள் அதுதான் விரும்புறாங்க. சீமான் ஒரு ஆளை சட்டமன்றத்துக்கு அனுப்புனா போதும்,
சீமானை கூட அனுப்ப தேவையில்ல. சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாராவது ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டா போதும், அவங்க கேட்கிற கேள்வியிலேயே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினாங்க பேனா சிலை வைக்கிறதுக்கு. அங்க போய் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணின சம்பவம் தெரியும்ல. பேனா சிலை வைக்க முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணன் சீமான். அது மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அண்ணன் சீமான் அவர்களை அழைக்க கூடாது என்பதற்காகவே அனைத்து கட்சி கூட்டமைப்பு என்ற இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டமைப்பு அப்படின்னு மாத்தினாங்க. அதாவது எந்தெந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் நாங்க அனைத்து கட்சி கூட்டமைப்புக்கு கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்ப யாரை பார்த்து திமுக அரசு அஞ்சுகிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. விஜய் கட்சியின் சார்பாக ஒரு நபர் கருத்து கணிப்பு கூட்டத்துக்கு போறாரு. அவரு போய் அங்க பேசுற விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஒரு தாக்கம் ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பேச்சாளர்களும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனா அங்க என்ன நடக்குங்கிறது தெரியும். பேனா சிலை கருத்து கணிப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, விவாத நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி. எங்க அண்ணன் இடுமான காலத்திலாம் போனார்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா நாங்க விவாதத்துக்கே வரலன்னு சொல்லி திமுக சார்பாக இருந்த நபர்கள் எல்லாம் ஓடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். திராவிட அமைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் அக்கா காளியம்மாளை பார்த்து தெரிச்சு ஓடுனதை பார்த்திருக்கோம். அப்ப யார்கிட்ட கொள்கை இருக்கோ அவங்களாலதான் உறுதியா நின்று களத்துல தொடர்ச்சியா சண்டை போட முடியும். கொள்கை இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு போயிடுவோம். அதான் உண்மை. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு விஜய் கட்சியின் ரசிகர்கள் இருக்காங்க. கொள்கை இல்லாமல் கூமுட்டைத்தனமாக அவதூறுகளையும் ஆபாசத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் இருக்காது. இது எது பேசிக்கிட்டு இருப்பானுங்க, பேசிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.